Hello and welcome everybody to Learnin, the place to learn stuff and get inspired. இன்னைக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சீரீஸில் ரொம்பவே ஒரு புதுசான டாபிக், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் நன் அதர் தேன் REITs. இந்த REITஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்போம், ஏன் நமக்கே தெரியும். ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஊருக்குள்ளே இருப்பாங்க. லேண்ட் வாங்கிறது, விற்கிறது, அதுக்கப்புறம் லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து உள்ளே வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. பட் ரியல் எஸ்டேட் அப்படின்ற இந்த ஆக்சுவல் வேர்டுக்கு வந்து நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது. ரியல் எஸ்டேட்ன்றது ரெண்டு வேர்டு, அது வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரியல், இன்னொன்று வந்து எஸ்டேட். லாட்டின் ஆரிஜின்லேருந்து இந்த பிறந்த வேர்டு வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரியல் அப்படின்னா லாட்டின் ஆரிஜினில் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். எஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஸோ இந்த ரெண்டு வேர்டையும் சேர்த்து பார்க்குறப்போ ரியல் எஸ்டேட் இஸ் நத்திங் பட் ட்ரூ ஸ்டேட்டஸ். மனுஷன் தோன்றி என்னதான் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட் சென்ச்சுரிஸ் ஆயிருந்தாலும், அதுக்கப்புறம் இவ்வளோ எவல்யூஷனுக்கு அப்புறமும் ஸ்டாக்ஸு, கோல்டு, சில்வர், இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் லேண்ட் வந்து எப்போவுமே ஒரு அன்பீட்டபிளான அப்புறம் அன்ஷேக்கபிளான அசட்டாக இருக்குது. இன்றைக்கும் வந்து பெரிய வீடு ஓன் பண்ணுறவங்க, பில்டிங்ஸ் ஓன் பண்ணுறவங்க, மால்ஸ் ஓன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக வந்து கருதுறதுனால இந்த வேர்டுக்கு வந்து ட்ரூ ஸ்டேட்டஸ் அப்படின்ற பேர் வருது. ரொம்ப வேல்யூபிளான, லெஸ் ரிஸ்கியான ஒரு அசட்டாக வந்து இது வந்து பார்க்கப்படுது. ரியல் எஸ்டேட் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரியை இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோன்னா தேர் ஆர் 3 ways ஆர் ஆப்ஷன்ஸ் வேர் யூ கேன் இன்வெஸ்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஒன்று வந்து ஆக்சுவல் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், லைக் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பில்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். பட் இதுக்கு என்னென்னா நிறைய செலவாகும், இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் இட் ரிமைன்ஸ் அ ஹார்ட் அசெட். உங்களால் இமீடியட்டாக விற்கணும் அப்படின்னா கூட இது முடியாது, ரொம்பவே டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்ன்றது அந்தந்த லேண்டை பொறுத்து தான் இருக்கும். செகண்ட் டைப், நீங்கள் எப்படி செகண்ட் ஆப்ஷன் எப்படின்னா ஸ்டாக்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ். நம்ம கண்ட்ரியில் DLF மாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, பில்டிங்ஸு, மால்ஸ், இந்த மாதிரிலாம் மற்றவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர ரியல் எஸ்டேட் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதால இதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. தேர்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்ஸ் நன் அதர் தேன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ். ஷார்ட்டாக வந்து REIT அப்படின்னு சொல்லுவாங்க, ரீட்ஸ் அப்படின்னு அப்ரிவேட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம இந்த ரீட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு அசட்டாக வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அந்த ரீட்ஸோட டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீட்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலான டெஃபினிஷன் இருக்குது. பட் ஆனால் நான் அதை வந்து இப்போ சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ இன்னும் புரிகிற மாதிரி சிம்பிளாக ரீட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இது வந்து மோர் ஆர் லெஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் நிறைய கம்பெனிஸ் கிட்ட இருந்தும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்தும், நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கி ஸ்டாக்ஸ்லையும் பாண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை வந்து இந்த கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க. இந்த காசை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ஃபீயாக எடுத்துப்பாங்க. ரீட்ஸும் இதே பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகுது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து மணியை பூல் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன்டு ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இவங்க வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், லைக் ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் வர ரெண்டல் இன்கம்மை டிவைட் பண்ணி தராங்க நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக. ஸோ இந்த ரீட்ஸில் நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ரெண்ட் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த்ரூ ரெண்டட். ரீட்டில் ரெண்டு விதமான ரீட் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி ரீட், இன்னொன்று வந்து மார்ட்கேஜ் ரீட். ஈக்விட்டி ரீட் வந்து நான் சொன்ன அதே பேட்டர்ன் தான். எல்லார்கிட்ட இருந்தும் பணத்தை வந்து வாங்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஹோட்டல்ஸ், மால்ஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸஸ், ஜிம்ஸ், இந்த மாதிரியான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதில் வர ரெண்ட்டை வந்து டிவைட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க அவங்களோட ரிட்டர்ன்ஸாக. பட் மார்கேஜ் ரீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீட் ஆர்கனைசேஷன் வாங்குகிற மணியை வந்து டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஏதாவது பில்டர்ஸ்க்கு டெவலப்பர்ஸ்க்கு வந்து டெப்டாக கொடுப்பாங்க, ஏதாவது பில்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. அந்த டெப்ட் மூலயமா ஜென்ரேட் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எல்லாருக்குமே பே அவுட் பண்ணுவாங்க நம்மளோட ரிட்டர்ன்ஸாக. ஸோ இந்த மார்ட்கேஜ் ரீட்ஸ் வந்து டைரெக்டாக எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இல்லை லேண்ட் பர்ச்சேஸ்லேயும் வந்து இறங்க மாட்டாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ரீட்ஸோட மார்க்கெட் வேல்யூவேஷன், ரீட்ஸ் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து நியர்லி $2 trillion. இதில் வந்து 14% வந்து ஏஷியா கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது வந்து none other than $280 billion. ரீட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே புதுசு தான் கம்பேர்ட் டு மற்ற ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து 2007 இந்த ரீட்ஸ்க்கான ஆரம்பித்த இனிஷியல் ரெகுலேஷன்ஸை 2014 தான் அப்ரூவ் பண்ணாங்க. இந்த ரீட்ஸோட லேட்டஸ்ட் க்ரோத்னாலையும் நிறைய இன்வெஸ்டர்ஸோட கோரிக்கைகளின் அடிப்படையிலும் நிறைய ரெகுலேஷன்ஸ் செபி வந்து செஞ்சிட்டே தான் இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நிறைய ரெகுலேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸில் பேசிக்கான ஒரு 5 ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம பார்ப்போம். நம்பர் 1, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ். இந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு தானே தவிர இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிட்டெட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் பேரில் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கணும், ட்ரஸ்ட்டாக மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்பர் 2, இந்த ட்ரஸ்ட்டாக செட்டப் பண்ணப்பட்ட ரீட்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடபுளாக இருக்கணும். நம்பர் 3, இவங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ணுற 80% ஆஃப் த மணி வந்து ரெண்ட் ஜென்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸான ஹோட்டல்ஸ், மால்ஸ், ஆஃபீஸஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் இந்த மாதிரி இடத்துல தான் 80% ஆஃப் த மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி இருக்கிற 20% தான் ரீட் ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை லோன்லேயோ இல்லை ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டிலையோ இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து மோர் ஆர் லெஸ் டியூ டு இன்வெஸ்டர்ஸோட சேஃப்டிக்காக தான். 4th one, 90% ஆஃப் த நெட் ஏர்னிங்ஸ், அதாவது டேக்ஸ்லாம் போக அவங்களுக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸில் 90% வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். மீதி இருக்கிற 10% மணியில் தான் மெயின்டெனன்ஸ், மேனேஜ்மெண்ட், அப்புறம் மற்ற செலவுகள், அவங்களுக்கு தேவையான செலவுகள் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். நம்பர் 5, டாக்ஸேஷன் ஆங்கிளிருந்து பார்க்கும்போது இவங்க ஜென்ரேட் பண்ணுற ரெண்டல் இன்கம், லீசிங், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா அதர் ரிட்டர்ன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் மோர் ஆர் லெஸ் இருக்குது. ஜென்ரலி மற்ற ட்ரெடிஷ்னல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க எந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்கறதில்ல. பட் ரீட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சில நிறைய இடங்களில் டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த டாக்ஸேஷன் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் நிறைய பெர்க்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. இப்போது இந்த ரீட்ஸோட கிளாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ரீட்ஸ் வந்து 2 விதத்தில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம் அண்ட் அதர் டைப் ஆஃப் இன்கம் இஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை வந்து 90% இன்வெஸ்டர்ஸ்க்கே வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். மீதி இருக்கிற 10% தான் இவங்களோட ஆக்சுவல் ரெவென்யூ. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் மாதிரி இல்லாமல் இந்த 10% மணி ப்ளஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷனில் கிடைக்கிற மணியை யூஸ் பண்ணி இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் டீல் பண்ணணும். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் மாதிரி ஹெஃப்டியாக வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணாமல் எப்படி 10% ஆஃப் த ரெவென்யூ மட்டுமே யூஸ் பண்ணி இவ்வளோ விஷயத்தை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது இவங்களுக்கு கிடைச்ச இந்த இன்கம்மை வந்து ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து கிராஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணத்தை நான் வந்து ஏன் கிராஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இன்கமாக ஜெனரேட் ஆகிற ஒரு சில டைப்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் டாக்ஸேஷன் இருக்குது. அந்த டாக்ஸேஷனை பற்றி நம்ம அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். இப்போது கம்பெனிஸ் கிட்டேருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து டிவிடெண்ட்ஸ், தேர்ட் ஒன் வந்து அமார்டைசேஷன் ஆஃப் எஸ்பிவி, ஃபோர்த் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்.
இந்த 4 விதமான ரிட்டர்ன்ஸ்க்கும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற மணிக்கும் தனித்தனியான டாக்ஸேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணுற இன்கம்க்கு வந்து 30% இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பசி ஆஃபீஸஸ் பார்க் ரீட் அப்படின்னு இந்தியாவில் ஒரு ரீட் இருக்குது. அந்த ரீட்டில் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரெவென்யூ மட்டும் கிராஸ் இன்ட்ரெஸ்ட் ரெவென்யூ மட்டும் 1.24% அப்படின்னா இந்த ஐடி ஸ்லாப் 30% ஐடி ஸ்லாபை அப்ளை பண்ணால் உங்களோட நெட் ரிட்டர்ன் வந்து 0.87% இருக்கும். இதே ரூல் தான் மைண்ட் ஸ்பேஸ் மாதிரியான மற்ற ரீட்ஸ்க்கும் வந்து அப்ளை ஆகும். இப்போது நீங்கள் ரீட்ஸில் டிவிடெண்ட்டாக ஏர்ன் பண்ணுற இன்கமில் ஒரு சில ரீட்ஸ்க்கு வந்து டேக்ஸ் கன்செஷன் இருக்குது. அக்கார்டிங் டு யர் டேக்ஸ் இன்கம் ஸ்லாப் நீங்கள் எவ்வளோ அது மூலியமாக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேக்ஸேஷன் வந்து மாறும். ஒரு சில ரீட்ஸ்க்கு வந்து நோ டேக்ஸ், ஃபுல்லி இட் இஸ் நான் டேக்ஸபிள் ஒன். அமார்டைசேஷன் ஆஃப் எஸ்பிவி மூலயமா வர இன்கம் வந்து மொத்தமாகவே நாட் டேக்ஸபிள். இப்போது கேபிட்டல் கெயின்ஸ் மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். 36 மந்த்ஸ்க்கு கீழே இருந்தால் அது வந்து ஷார்ட் டேர்ம், 36 மந்த்ஸ்க்கு மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் லாங் டேர்ம். இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 15% டேக்ஸபிள், அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 10% டேக்ஸபிள். மணி வந்து ஓவர் 1 lakh மேலே இருந்தால். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரீட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வர கேபிட்டல் கெயின்ஸில் டேர்ம் கெயின்ஸ் வந்து டேக்ஸபிள் ஆஸ் பர் த டேக்ஸ் ஸ்லாப், லாங் டேர்ம் கெயின்ஸ் வந்து 20% டேக்ஸபிள். கூட ஒரு சில பெனிஃபிட்ஸான இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸும் இருக்கும். இப்போது இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையா அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரீட்ஸை பொறுத்த மாட்டில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது கம்பேர்ட் டு அதர் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்பர் 1, இது வந்து ஒரு ரெகுலர் இன்கம் ஜென்ரேஷன் அந்த ஒரு கேட்டகரி கீழே தான் வரும். ஏன்னா வந்து ரெண்ட் வந்து ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கிறதுனால. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மற்ற ரியல் எஸ்டேட் என்டிட்டிஸ் மாதிரி இல்லாமல் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ரொம்பவே கம்மியான அமௌண்ட் போதும். 10,000, 20,000, 50,000 இந்த மாதிரி ரொம்ப லேக்ஸ் கணக்கில் இருக்கணும், க்ரோஸ் கணக்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே ஒரு கம்மியான அமௌண்ட், நம்ம நார்மலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே போதும். தேர்ட் அட்வான்டேஜ் வந்து ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட் செய்கிற பணம் முழுக்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸில் இருக்கிற அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ப்ரொஃபஷ்னல்ஸால் மேனேஜ் பண்ணி டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் செய்யப்படுற ஒரு பணம் தான். நாலாவது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அண்ட் ஃபிஃப்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் டைவர்ஸ் பண்ணலாம் இன் அ ஹெல்தி வே. நம்ம என்ன தான் இவ்வளோ அட்வான்டேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணாலும் ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்ப்போம். நம்பர் 1, லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரீட்ஸ். இந்தியா வந்து ரீட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே புது ஒரு இடம் அப்படின்றதால, ரீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு புது மார்க்கெட் அப்படின்றதால இங்கே வந்து இப்போ தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப வந்து கம்மியான யூனிட்ஸ் தான் டோட்டலாக அவைலபிளாக இருக்குது. நம்பர் 2, நான் முன்னாடி சொன்ன அந்த 30% டேக்ஸேஷன் ஸ்லாப் யாருக்கெல்லாம் அப்ளிகபிளோ அவங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸில் ஒரு பெரிய பார்ட் ஆஃப் த மணி டேக்ஸாகவே போகிற மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு எக்கனாமிக் கெலாமிட்டி ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் டைமில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் கண்டிப்பாக இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் டைம்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கொரோனா வைரஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த லாக்டவுன் பேண்டமிக் டைம்லலாம் பார்த்துருப்போம். நிறைய ஷாப்ஸு, மால்ஸு, அப்புறம் பில்டிங்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வர ரெண்ட்டெல்லாம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அந்த ரெண்ட்டு தான் ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸாக இருக்கிறதுனால. இதெல்லாம் தாண்டி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா ரீட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ப்ராமிசிங்காக தான் இருக்குது. இது வந்து ஆஸ் ஐ செட் ஏர்லியர் இந்தியாவுக்கு ரொம்ப புது கான்செப்ட் அப்படின்றதால இன்னும் இது வளர்ந்தால் தான் இது ஒரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரீட்ஸ்க்கு இந்த ஃப்யூச்சர். டாபிக் எனக்கு இருந்த மாதிரியே உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா ரீட்ஸ் பற்றி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி படிங்க இன்டர்நெட்டில். எவ்வளோ போர்ட்ஃபோலியோ பர்சன்டேஜை அலோகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதோட நான் வந்து இந்த லெசனை முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி பேசின இந்த ரீட்ஸ் கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு புது டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதால நிறைய பேருக்கு இந்த
இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது எங்கள் கூட ஷேர் பண்ணணும், பேசணும்னு தோணுச்சுன்னா டூ ட்ராப் அ கமெண்ட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணுங்கள். Until next time, this is Team Learn in signing off from you. Learn stuff and get inspired.